வணக்கம் நண்பர்களே! வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க வையகம். எல்லாரும் திரும்பவும் இப்படி ஒரு புதிய பதிவுல நான் வந்து சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம மக்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா, இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல் நம்ம ஆரம்பிச்ச ஒரு 7 மந்த்ஸ், 8 மந்த்ஸ் தான் ஆகுது. பட் நல்ல ரெஸ்பான்ஸ் உங்கள்ட்ட. ஸோ, அதில நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபுட் ரிலேட்டடா போட ஆரம்பிச்சோம். அப்புறம் நெறைய நம்ம வந்து ஆன்மீக சம்பந்தமா கோவில்கள், தினமரு திருத்தலம், அதுக்கப்புறம் வந்து பரிகாரங்கள், பதிகங்கள், பாடல்கள், எந்த பிரச்சனைக்கு என்ன பதிகங்கள் பாராயணம் பண்ணலாம் இப்படிலாம் போட்டு போட்டு நம்ம மக்கள் வந்து அதுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிங்க. அதுக்கு முதல்ல என்னோட சிரம் தாழ்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எனக்கு வார்த்தைகளால விவரிக்கிறதுக்கு என்னால் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷம், அவ்வளோதான். அது ஒன்று தான். நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இப்போ இன்னும் வரிசையாக திருப்பி நம்ம ஆன்மீக பதிவுக்குள்ளே தான் போக போகிறோம். ஏன்னா நவராத்திரி வருது, அப்படியே தீபாவளி, நோன்பு, அப்புறம் மகாலயபட்சம் நிறைய வருது. சரி, அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ண இந்த ஃபுட் ரிலேட்டட்லாம் போட்டுடலான்னு ஒரு பிளான் பண்ணேன். இப்போ நம்ம வந்து ஒரு சுலபமாக பருப்பு சாதம், ரொம்ப ரொம்ப பிகைனர்ஸ் கூட மொத்தமே ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. அரிஞ்சு வச்சுட்டு, அரிஞ்சு வைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம், செய்யறதுக்கு 5 நிமிஷம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் விசில் வந்தால் இறக்கி சாப்பிட வேண்டியது தான். தேவையான பொருள் நான் அந்த போர்டில் போட்டிருக்கேன், அந்த தம்ப்நெயிலில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு பாருங்கள், பட்டை, கிராம்பு, சோம்பு, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சீரகம், சீரகத்தை நீங்கள் கடைசியாகவும் போடலாம், கொஞ்சம் முன்னாடி முன்னாடி போட்டிங்கன்னா இதாகிடக்கூடாது, இது கருகிடக்கூடாது. அதனால் ஸ்லோ பண்ணிட்டு சோம்பு போடுங்க, இது சீரகத்தை போடுங்க. மிளகாவும் நீங்கள் வந்து சீரகமுமே கடைசியாக கூட போடலாம். எப்போ தெரியுமா, தண்ணி ஊற்றி கொதிக்குது பார்த்தீங்களா, அப்போ கூட நீங்கள் போடலாம். அதே கலரில் உங்களுக்கு நல்லா மெயின்டைன் ஆகும். இது நானே பண்ணி எடுத்தனால கொஞ்சம் இதாகிடுச்சு. பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பருங்க. இல்லை, ஒரு டிப்ஸ் இருக்குது, எப்படி வந்து குழையவும் கூடாது, ஆனால் குழஞ்சா மாதிரியும் இருக்கணும். அந்த ஒரு மெத்தடில் நம்ம செஞ்சுருக்கோம் இதை. அதுக்கு தண்ணி அளவு தான் முக்கியம். அந்த தண்ணி அளவு நான் என்னன்னு கடைசியாக சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்கு பெரிய இன்க்ரீடியன்ஸ் ஒன்றும் இல்லை. வெங்காயம் தக்காளியில் ஒன்றுக்கு மேலே போட வேண்டாம். ஏன்னா இது பருப்பு சாதங்கிறனால பருப்பு சாதம் தான், அந்த ஃப்ளேவர் தான் தெரியணும். அதனால் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி தான். பச்சை மிளகா ஒரு 4, காஞ்ச மிளகா ஒரு 3, விரையெல்லாம் எடுத்துட்டு காஞ்ச மிளகா 3, காஞ்ச மிளகா, சீரகம் கடைசியாக போடுங்க, நல்லாவே இருக்கும். நான் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு டைம் முதல்ல செஞ்சதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது. ஆனால் நீங்கள் கடைசியாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கலரும் மாறாது, ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் அப்படியே இருக்கும். இது முக்கியமாக கருவேப்பிலை, இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ கல் உப்பு போட்டு எல்லாம் போட்டு எப்பவும் வதக்குற மாதிரி வதக்கிங்க, அவ்வளோதான். வதக்கி முடிச்சிட்டிங்கன்னா, இப்போ நம்ம முக்கியமாக தண்ணி அளவு, இப்போ வழக்கமாக நம்ம வந்து தக்காளி சாதத்தில் 1க்கு 2 வைப்பாங்க. சில அரிசியை பொறுத்து சில சீக்கிரமே வெந்துடும்னா 1½ கிளாஸ் கூட வைக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எப்படி பருப்பு சாதத்துக்கு எப்படி வைப்பேன்னா, 1த்துக்கு 2½ பங்கு தண்ணி வைப்பேன். ஏன்னா முதலே ஊற வச்சிருவேன். அந்த ஊற வச்ச அந்த பருப்பு தண்ணியே நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா சத்துக்கு சத்தும் கிடைக்கும், டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னா, 1க்கு 2½ பங்கு நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த அரை பங்கு எதுக்குன்னா பருப்புக்கு. பருப்பு நல்லா வேகணும், பருப்பாக இருக்கக்கூடாது இல்லையா, அதனால. அதே நேரத்தில் சாதம் குழையவும் கூடாது, நெட்டு நெட்டாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டும் கலந்த ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், ஃபைனலாக உங்களுக்கு புரியும். அதை நான் கிளறி காட்டும்போது வீடியோலேயே நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. கொத்தமல்லி எல்லாத்துக்கும் போடலாம், தப்பு இல்லை. கடைசியாக நான் போட்டிருப்பேன் கொஞ்சோண்டு கட் பண்ணி சிசரில். இது நீங்கள் போட்டு விசில் வந்து உங்களுக்கு நீங்கள் விசில் வச்சா விசில் வைங்க. எப்படி வைங்கன்னா, நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி வரும்போது வேகணும், நெட்டாகவும் ரொம்ப இருக்கக்கூடாது, ஆனால் வெந்தும் இருக்கணும்னா என்ன பண்ணுவேன்னாக்கா, அந்த சின்ன பர்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சுருவேன். ஃபுல் தீயில் வச்சு 2 சவுண்ட் வச்சுருவேன். கரெக்டாக வரும் அது. பாருங்கள், இது பாருங்கள், குழஞ்சா மாதிரியும் இருக்கும், சாதம் நெட்டு நெட்டாகவும் இருக்கும். காரணம் அந்த தண்ணி அளவு தான். பாருங்கள், அந்த ஒரு பக்கம் பாருங்கள் குழஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் எடுத்தால் நல்லா நீட்டாக இருக்கும். சாதம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ரொம்ப வந்து சுலபமாக செய்ய பிகினர்ஸ் கூட செய்யலாம். இவ்வளோதாங்க, ஓகேங்களா. கல்லுப்போ இல்லை கல்லுப்பு முக்கியமாக கல்லுப்பு பயன்படுத்துங்க. எல்லா வியாதிலேருந்தும் குணப்படுத்தும். நான் எப்பயுமே கல்லுப்பு தான் போடுவேன், வீடியோவில் பார்த்தாலே தெரியும். அப்புறம் மக்களே, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நிறைய பதிவுகள் வரப்போகுது. உங்களோட ஆதரவுக்கு நன்றி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர்